நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்கோ? இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருந்தேன். என்ன தெரியுமா? பச்சை பயிறு கார தோசை சூப்பராக வரும். ஓவர் நைட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பச்சை பயிரை ஊற வச்சுடுங்க. கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா வரும், கிறிஸ்பியாக வரும். இது ஒன்றும் ஃபர்மெண்டேஷன் தேவையில்லை. நைட்டில் ஊற வச்சுட்டு காரத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணுறது. மிக்ஸி ஜாரில் நான் இங்கே அரைச்சி எடுத்துக்க போகிறேன். 2 பேட்சில் அரைச்சிட்டுருக்கேன். ஏன்னா ஒட்டுக்காக போட முடியாது இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு ப்ளெயினாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொத்தமல்லி தழை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, அப்புறமா பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. நான் இங்கே கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துருக்கேன். காரமாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு 2 துண்டு இஞ்சி, தேவைப்படுற உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி விட்டுட்டு திருப்பி 2 பேட்சில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கொத்தமல்லி அரைக்கலைனாலும் பொடியாக நெருக்கி சேர்க்கலாம், அது உங்களோட விருப்பம். அப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒட்டின்னு இருக்கிறதுக்கும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு எல்லாம் க்ளீனாக வர அப்படி பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்துக்கே சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, நான் சொல்லலையே மிக்ஸி ஜார்லேயும் ரொம்ப ஒட்டின்னு இருக்கும்ட்டு அதெல்லாம் எடுத்து க்ளீனாக பாத்திரத்துக்கு சேர்த்துன்னுட்டு ஒரு ரவுண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், அதனால திருப்பியும் ஒன்றும் போடுற தேவையில்லை. ஒரு ரவுண்ட் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் கல்லை வச்சுட்டு நல்லா சூடானோம். அப்போது நீங்கள் சூப்பராக இந்த பச்சை பயிறு தோசைவை வாத்துட்டு கிறிஸ்பியாக அந்த முறைன்னு செஞ்சுடலாம். எவ்வளோ மெலிசா வேணுமானாலும் வாக்கலாம், எவ்வளோ பெரும்னா வேணுமானாலும் வாக்கலாம், அது உங்களோட விருப்பம். சூப்பராக வரும். மெயினாக நான் என்ன சொல்ல வரேன், என் வீடியோஸில் எல்லாத்துலேயும் நான் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எதில் அதிகமாக இருக்குமோ அதை செஞ்சு சாப்பிடணும். பச்சை பயிரந்தும் ஹை ப்ரோட்டீன். வீக்லி ஒரு 2 ஆனால் பண்ணி சாப்பிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் செஞ்சுட்டு எப்படி வந்துட்டு என் சேனலை சொல்லுங்கோ.